ரோமர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். 20 24 வரைக்கும் நல்லா இருக்கு. அதுவும் நல்லா சாத்திரேன். டாப்பால் அதுதான் 20ஆம் வசனத்திலிருந்து 24 பாருங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமானாக்கப்படுவதில்லையா. இப்படி இருக்கிற நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களும் சாட்சியிடுகிறது. நியாயப்பிரமாணம் இப்போ நம்மளுக்கு சொல்ல போனா புரியாது. நியாயப்பிரமாணம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். சில விதிமுறைகளையும் சில ஒழுங்குமுறைகளையும் என்ன பண்ணார்னா கொடுத்தாரு. அதுதான் நியாயப்பிரமாணம். பாருங்க, இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க வந்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி இருக்கணும், அப்படின்னு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த நடைமுறைகள், வெளிப்பிரகாரமா செய்யக்கூடிய கிரியைகள், நற்கிரியைகள், சில ஒழுக்க நெறிகள், அந்த மாதிரி காரியங்களை என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நியாயப்பிரமாணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த நியாயப்பிரமாணம் அப்படின்ற ஒன்று இருந்தது பாருங்க. அதை புச்சிக்கினாங்க. அதை புச்சிக்கின்னு கடவுளை விட்டாங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நோக்கமே எதுக்காகனா, நீ யாருன்னு தெரிஞ்சு கடவுள்கிட்ட வரணும். அதை புரிஞ்சுக்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை தேவன் எதுக்காக கொடுத்தாருன்னா அதை அப்படியே செய்யறதுக்காக கொடுத்தாரு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. எப்படின்னா, அந்த 10 கட்டளையில பாத்தீங்கன்னா முதல்ல 4 தேவனுக்குரியது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் சம்பந்தப்பட்டது. மிச்சம் 6 மனுஷனுக்கும் சம்பந்தப்பட்டது. கடைசியில ஒண்ணு வருது, 10வது கட்டளை. அது என்னன்னா மனதளவுல இருக்கிற பிரச்சனை. இதெல்லாம் செய்கைகள்ல வரும். லாஸ்ட் இது நினைக்கிறது, யோசிக்கிறது, கற்பனை பண்றது, சிந்திக்கிறது, அதுல வரும். இச்சியாதிருப்பாயாகன்னு இருக்கும். மற்றது எல்லாமே பாருங்க, கொலை செய்யாம இருந்துடலாம். நீங்க யாருன்னா கொலை செஞ்சுக்கிறீங்களா? இல்ல ஏதா நீ இல்ல விபச்சாரம் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் மாட்டிப்பாங்க. திருடுறீங்கிறாங்களா? ஒண்ணு கூட பென்சில் கூட வைத்தது இல்லை, ரப்பர் கூட வைத்தது இல்லை, ஒரு 4 நாள் எட்டினா கூட வீட்டுல திருடுறது கிடையாது அப்படின்னா அதுலயும் மாட்டிப்பாங்க. அதுவும் கொஞ்சம் ரேரா இருக்கும். எப்பவுமே திருட்டு புத்தி இல்லை, விபச்சார புத்தி கிடையாது. சரி, பொய் சொல்லிடுறாங்கன்னா எப்பவுமே பொய் சொல்றது, எப்பனா ஒரு தடவை பொய் சொல்லிடுறான். இந்த மாதிரி பேசுறது, செய்கை, அப்பா அம்மாவுக்கு கீழ் கனம் பண்றது, இதெல்லாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் செய்கைகள். ஆனா இச்சியாதிருப்பாயாக அப்படின்னா மற்ற பொண்டாட்டி மேலேயோ, மற்ற புருஷன் மேலேயோ, மற்ற ஆடு மாடு மேலேயும், மற்றவங்க வேலைக்காரி மேலேயும், வேலைக்கார மேலேயும், மற்றவங்க வீட்டையோ, மற்றவங்களுக்கு உண்டானது எதையும் என்ன பண்ணாத, ஆசைப்படாத அப்படின்னு இருக்கு. அதுல எல்லாருமே மாட்டிப்பாங்க. கொலை பண்ணாதவனும், விபச்சாரம் பண்ணாதவனும், பொய் சொல்லாதவனும், திருடாதவனும் இதுல மாட்டிப்பான். ஏன்னா இது நினப்புல வருது. நினைக்கும் போது சிந்தனைகள்ல பாவம் செய்யுது.
இப்படி வந்து இருக்குது கட்டளை. அதை வந்து யாரும் வந்து அந்த அளவுக்கு கண்டுக்கல போல அந்த காலத்துல. கண்டுக்காதனால பயங்கரமா ஒழுக்க நெறிமுறைகள்லாம் அப்பா ஐயோ. இப்ப இப்ப இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஒழுக்க சீலிங்க. மற்றவங்கள பார்த்துட்டு நான் அந்த மாதிரிலாம் இல்லை, அவர் இருக்கிறாங்க பாரு, அவங்க இருக்கிறாங்க அந்த குடும்பமா, ஐயோ குடும்பமா அது அப்படின்னா அவனா, ஐயோ அப்படின்னா அவளா அப்படின்னுவாங்களே. ஏன்னா இவங்க வந்து அதெல்லாம் பண்ணாது, உண்மையிலேயே அவங்க பண்ணாதவங்களா இருந்தாலும் ஐயோன்னாங்கன்னா அவங்கதான் ஐயோ. கடைசியில மனதளவுல நீ பாவம் செஞ்சுக்கிறியா அப்படின்னா நான் யோசித்து சொல்றேன்னு வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது. கேட்கும் போதே மாட்டிப்பாங்க. கேட்கும் போதே என்ன ஆளுங்க அவள் தான் உயர்ந்துட்டாங்க. இதுல எல்லாருமே அதனால்தான் போட்டுக்குது 23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய். சொல்லுங்க, எல்லோரும் எல்லா தலையிலையும் கைய வச்சு எல்லாரும் அப்படின்ற மாதிரி. இன்னொரு இதுல எந்த மனுஷனும் பொய்யே அந்த 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்த்தோம். இங்க எல்லாரும் பாவம் செய்து அப்படின்னு. அப்ப பார்க்க போனா ஒருத்தர் நீதிமானு கிடையாது அந்த உலகத்துல அப்படின்னா யாருமே குவாலிஃபை கிடையாது, கேண்டிடேட்டே கிடையாது கடவுளுக்கு முன்னாடி. பைபிள் சொல்ற உண்மை சத்தியம். யாருமே இல்லையானா ஆமா இல்லை. அப்ப என்னத்தான் பண்ணலாம்? எல்லாருக்கும் தண்டனை தான், எல்லாருக்கும் தண்டனை தான், எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் தான். என்ன பண்றது? ஏவாள் அந்த பழத்தை என்ன பண்ணான்? நரக்குன்னு கடிச்சா, முன்பல்லையும் பின்பல்லையும் போட்டு போட்டு மென்னுட்டான். அந்த பாவம் ஆதாம் அந்த சந்ததியில வந்த எல்லாருமே தேவ மகிமை அற்றவர்களாயிட்டாங்க, தேவனோட கனெக்ஷன் இல்லாம போயிட்டாங்க. அப்ப எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள். இப்போ அவங்கள பத்தி ஒப்பிட்டு எல்லாம் பார்க்காத அளவுக்கு ஆள் வந்து அப்ப வர்ஷிப்ல சொன்ன மாதிரிதான் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு ஜனங்க எல்லாருமே டோட்டலா அன்குவாலிஃபை. நீ ஒண்ணுல தவறுனா எல்லாத்திலும் தவறுன மாதிரி இருக்குது. 10 கட்டளை வந்து திருடாத, கொலை செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, பொய் சொல்லாத அப்படின்லாம் இருக்குது. அப்பா அம்மாக்கு கனம் பண்ணு அப்படின்லாம் இருக்குது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன பண்ண முழு இதயத்தோட அன்பு கூறு. அப்புறமா என்ன பண்ண அவருக்கு அவர் நாமத்தை வீணில் வழங்காத, ஓய்வு நாள கை கொள்ளு, சிலையையோ விக்கிரகங்களையோ என்ன பண்ணாது உருவாக்காத, வானத்தில பூமியிலும் எதுலயும் என்ன பண்ணாத, எனக்கு ஒப்பா எதையும் என்ன பண்ணாத செஞ்சிடாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது எல்லாத்தையும் செய்கை, இது எல்லாமே செய்கை. ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாமே வந்து செய்கையில வருது. ஆனா லாஸ்ட் இது வந்து நினப்புல வருது. இதுல எல்லாருமே அவுட் ஆச்சு. ஆள் எல்லாமே ஒட்டுமொத்தமா விழுந்துடுறாங்க. சரி, இதுல என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்படி தேவன் மீட்பை வச்சிருக்கிறாருன்னா சொல்றாரு, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறதுன்றார். பாருங்க, இப்போ இந்த லைட்டு தான் எரியுது, இந்த இடத்துல இருட்டு இருக்குதானா? இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு யாருன்னா சொல்ல வந்தாங்கன்னா உடனே சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டா தெரிஞ்சிடும் இருட்டு இருக்குது. அதே போலதான் பாவம் எப்பவுமே இந்த உலகத்துல இருந்துன்னே இருக்குது. நியாயப்பிரமாணம் வந்த பேர் தான் தெரிஞ்சு, ஓ இது இருட்டு, இது பாவம், இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்றாரு. நியாயப்பிரமாணம் வந்த பேர் தான் இது விபச்சாரம் பண்ணாதனாதான் ஓ விபச்சாரம் ஒரு பாவம், கொலை செய்யாதனாதான் கொலை ஒரு பாவம் அப்படின்னு தெரிய வருது. அதுக்கு முன்னாடி அதை குறித்து ஒரு பெரிய ஒரு உணர்வே இல்லாம இருந்தாங்க. பொய் சொல்றது, திருதெல்லாம் பெரிய உணர்வே இல்லாம இருந்தாங்க. ஓகே சொல்றாரு, அந்த அறிவு வருது பாருங்க, இது தப்பு, இது ஒரு உணர்வு வருது பாருங்க, அறிவு உணர்வு. இது தப்புன்னு எதுல வருதுன்னா நியாயப்பிரமாணத்தை தெரிஞ்சுக்கிறதுனால தான் வருது. இப்போ ஒருத்தவங்க ஒப்பிட்டு பாக்குறாங்கன்னா இவங்க பண்ணாதனால தான் மற்றவங்க கிட்ட என்ன பண்றாங்க, ஒப்பிட்டு பாக்குறாங்க. நான் இந்த மாதிரி பண்ணல பாருங்க, அவங்க தப்பு பண்றாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு என்னது கருப்பு வெள்ளை மாதிரி எதிரும் புதிருமா இருப்பாங்க.
சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தினால வருது. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது. நீ என்னத்தான் ஒழுக்க செய்யலனா, எவ்வளவுதான் நல்ல காரியங்கள் நற்கிரியைகளையும் எல்லாத்தையும் செஞ்சாலும் நீதிமானாக முடியும். இயேசு இல்லாம, இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாம நீதிமானாக முடியாது. அப்போ நீதிமானாக்கப்படணும், தேவனுக்கு முன்பா நீதிமானாக்கப்படணும். தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும்னா அது எப்படி நடக்கும் அப்படின்னா, கிரியை இல்ல, விசுவாசத்துல. இயேசுவை நம்பும் போது நம்ம நீதிமானாக்கப்படுறோன்ற சொல்றாரு பாருங்க. ஒருத்தங்க பண்றாங்களா, தான தர்மம் எல்லாம் பண்றாங்க, ஓகே ரைட், பார்க்க போனா நல்லதுதான். தான தர்மம் பண்ணு, நற்கிரியைகள்லாம் செய், எல்லாமே பண்ணா கடவுள் ஏத்துப்பாரானா, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை நீ விசுவாசிக்காம, இயேசு கிறிஸ்துவ நீ ஏற்றுக்கொள்ளாம நீ தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, தேவன் அங்கீகரிக்கவும் மாட்டார். ஏன்னா விசுவாசத்தினாலதான் நீதிமானாக்கப்பட முடியும். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கணும். நீ நற்கிரியே செய்யாம தேவன் உன்னை அங்கீகரிப்பார், ஏற்றுக்கொள்வார். இல்ல நான் ஒழுக்கமா நடக்கணும், நல்லது செய்யணும், நற்கிரிகளை செய்யணும், கரெக்டா இருக்கணும், அப்படி இல்லாம தேவன் உன்னை ஏற்றுக்கொள்வார்னா அது நீ இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போதுதான். சொல்றாரு பாருங்க, நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கு. எப்படி வெளியாக்கப்பட்டிருக்குது? அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் சாட்சி சொல்லுது. எப்படி சாட்சி சொல்லுது? அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. சொல்றாரு பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை இப்ப இதுல பின்னாடி நிறைய காரியங்களை சொன்னாரு. அவங்களுடைய கேரக்டர் சொன்னாரு, அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்றாரு. எல்லாருமே அவங்க வாயில சபிப்பு, அவங்க வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்குது. அவங்க உதடி நோக்கிற பாம்பின் விஷம் இருக்குது. அவங்க சமாதான வழியை நோக்கல. ஒரு லிஸ்ட ஒண்ணு போடுறாரு, கீழ்படியா உணர்வு இல்லாதவங்களுமாய், அப்பா அம்மாக்கு எதிர்த்து நிக்கிறவங்களா, சுபாவ அன்பு இல்லாதவங்களுமாய், இந்த மாதிரிலாம் நிறைய லிஸ்ட போட்டுன்னு எல்லா கிரியைகளும் மனுஷனுடைய அந்த பாவ கிரியைகள், பாவத்துல இருக்கிற மனுஷன் என்னத்தான் நற்கிரியைகளை செஞ்சாலும் தேவன் அதை அங்கீகரிப்பது இல்லை. எவ்வளவுதான் பணம் வச்சுன்னு தான தர்மம் செஞ்சாலும், என்னத்தான் பண்ணாலும் இயேசு கிறிஸ்து இல்லாம தேவன் அங்கீகரிக்க மாட்டார், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இதுல இருக்கிற. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10, கொர்னேலியு என்ற ஒரு 100க்கு அதிபதி ஒருத்தர் தான். கொர்னேலியு என்ற ஒரு 100க்கு அதிபதி, இத்தாலியா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 175ஆம் பக்கம், பழைய ஏற்பாடு. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்னேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் நாங்க பாருங்க என்ன ஆள் பாருங்க, குவாலிஃபை, விரல விடுங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனும் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவனா. 4 குவாலிஃபிகேஷன், சூப்பரான ஆளு. தேவ பக்தி உள்ளவன், தான் குடும்பத்தோட தேவனுக்கு பயப்படுறவன், ஜனங்களுக்கு தான தர்மங்கள்லாம் செய்யறவன், அப்புறம் எப்போதும் ஜெபம் பண்ற ஆளு, ஜெபத்துல இருக்கிற ஆளு. இதுல பாத்தீங்கன்னா அவன் கிட்ட தேவன் வராரு. ஆனா அவனை ஏற்றுக்கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்து இல்லாம ஏற்றுக்கொள்ள முடியாது. அவனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து
ரொம்ப முக்கியம். அதனால என்ன பண்றாரு, பேதுருவையே அனுப்புறாரு. தூண்களா எண்ணப்பட்ட பிரதான அப்போஸ்தலனையே அவன் வீட்டுக்கு அனுப்புறாருங்க. தான தர்மம் பண்ணிட்டானா ஏத்துக்கொள்வாரானா ஏத்துக்கொண்டு இருக்கலாமே. ஏன் பேதுருவை அனுப்பணும், நற்செய்தியை சுவிசேஷத்தை அங்க சொல்லணும், இயேசுவை பத்தி அங்க சொல்லி அவனை ஏற்றுக்கொள்ள வைக்கணும். தான தர்மம் பண்ணியிருந்தானா அப்படியே விட்டுட்டு இருக்கலாமே. ஆனா உள்ளிய தேவன் அவன் எவ்வளவு குவாலிஃபைல நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்கிறான். ஜனங்களை அவன் தான தர்மம் தேவனுடைய சந்நிதியில எட்டுச்சான். அப்புறம் பாருங்க, பகலில் குளிர்ச்சி பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் பார்த்திருக்கும். தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்போது அவன், உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியில் எட்டி இருக்கிறது அப்படின்னு. புரியுதுங்களா என்ன சொல்றாங்க? கோயிலா போய் பிச்சை போட்டு வந்தா தப்பிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. போயிட்டு அனாதை ஆசிரமம், முதியோர் இல்லம் அப்படின்னு போயிட்டு சாப்பாடு போட்டு வந்தா நான் பண்ண பாவம்லாம் கழுவப்பட்டுரும், நான் பாவம்லாம் கடவுள் என்ன பண்ணுவாரு, விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சுன்னுக்கிறாங்க. அது பண்ணணும் தான். ஆனா எதை பண்ணணும்னு இல்லை, எதை விசுவாசிக்கணும், எதை நம்பணும்னா இயேசுவை நம்பணும், இயேசுவை விசுவாசிக்கணும். அதான் முக்கியம். இந்த இடத்துல அதை தான் சொல்றாரு. சந்ததி எட்டியது. இப்போது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது இங்க நடக்கிற சம்பவம் என்னன்னா, பாருங்க, அவன் தானம் தர்மம் பண்ணதுனால தேவ தூதனே என்ன பண்றாரு, தரிசனத்துல வர வச்சு அவங்ககிட்ட பேசி, நீ இந்த மாதிரி ஒரு பட்டணத்துல ஒருத்தர் இருக்கிறான் சீமோன்ற பேதுரு, அவங்ககிட்ட நீ இன்னும் ஒரு ஆள் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் தூதனே அவங்ககிட்ட பேசுறான். தேவன் பண்றாரு. அப்படி பண்ணும் போது அவன் என்ன பண்றான், அதை கீழ்படிஞ்சு செய்யறான். அதே மாதிரி போனா அதே பேர்ல இருக்கிற ஆள் இருக்கிறான், கூட்டு வரான். கூட்டு வந்தவனைய அவனை மெச்சுக்கொள்ள பேதுரு, பரவாயில்ல, நீ பெரிய ஆளு, 130 ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல்ல பெரிய ஆளு, பரவாயில்ல, நீ தான தர்மம்லாம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி மெச்சுக்கொள்ள. அவன்கிட்ட இருக்கிற பயங்கரமான குறை ஒண்ணு இருக்குது. என்ன குறைன்னா, அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெறல. அதான் பிரச்சனை. பாருங்க, நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இவங்கெல்லாம் நல்லது செய்யறாங்க, நல்லது பண்றாங்க, இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு வந்துடுவாங்கன்னா கஷ்டம். அப்படி இல்லை. நல்ல உள்ளம் வேற, ஆனா தேவனுக்கு ஏற்ற உள்ளம் வேற. புரியுதுங்களா? தேவன் ஏற்றுக்கொள்ளணும். ஒரு மனுஷனையும் ஏற்றுக்கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை நம்புற ஆட்கள் சுத்திகரிக்கப்படுறாங்க, நீதிமானாக்கப்படுறாங்க, தேவனுடைய பிள்ளையா மாறுறாங்க, ஆவியில மறுபடியும் பிறக்கிறாங்க, தேவனுடைய புத்திர சுயரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்றாங்க. அப்பத்தான் தேவன், பரலோக தேவன் அவங்கள ஏற்றுக்கொள்றார். இல்லைன்னா எவ்வளவு நற்கிரியைகள் செஞ்சாலும், ஒழுக்கமா வாழ்ந்தாலும், கரெக்டா இருந்தாலும், இப்ப இந்த சேர் இருக்குதுல்ல, இந்த சேரை ஒரு இவ்வளவு ஹைட்ல இருக்கிற இடத்துலயும் தரையிலையும் வச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் இந்த சேர்? எப்படிங்க இருக்கும்? உங்ககிட்ட தான் சாய்வா இருக்கும். அதுல உங்களை உட்கார வச்சா உட்கார முடியாது, சாஞ்சி. சரி, அதுக்கு மேல எல்லா சேரையும் போடுறோம், ஒரு சேரையா போட்டு அடுக்குறோம், என்ன ஆகும்? சரிஞ்சு வேணும். நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறான். நல்ல காரியங்கள், நற்கிரியைகள், ஒழுக்கமா
கரெக்டா இருந்துட்டேன்னா கடவுள் ஏற்றுக்கொள்வார்னா, நீ பாவத்துல பிறந்த பாவத்துல இருக்கிற ஆளு பரிசுத்தமா மாறணும்னா இந்த மாதிரிதான். முதல்ல அந்த கல் எடுக்கணும், அந்த தரைய என்ன பண்ணணும், 4 காலும் கரெக்டா உட்காரணும். அப்ப அடுக்கி அப்ப மேல ஏறி உக்காந்தா விழமாட்டோம். நிறைய பேர் அது மாதிரி தான் நினைச்சுக்கிறாங்க பாருங்க. நான் கரெக்டாக பார்த்தா பாட்டம் அடி தளம் கரெக்டா இல்லை. கரெக்டா இல்லாதனால என்ன ஆகுது, மேல மேல நற்கிரியை. சேர் கரெக்டா தான் அடுக்கிற, கரெக்டா உட்காந்துரு. நான் கரெக்டா தானே சேர் அடுக்குனேன் அப்படின்னா, ஆமா கரெக்டா தான் உட்காரன் சேரு, ஆனா கீழே ஊட்டிய நான் தான் சேரை கரெக்டா போய் 4 காலம் போய் இன்னொரு சேர்ல உட்காந்தாலும் கீழே சரியில்லையே. நீ எவ்வளவுதான் தான தர்மம் பண்ணாலும் நற்கிரியைகளை செஞ்சாலும் கரெக்டு தான், ஆனா கீழே சரியில்லையே. அதே பேர் தான் இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளனா ஆவி மறுபடியும் பிறக்கும். இயேசு சொல்றாருல, நிக்கதேமு கிட்ட சொல்றாரு யோவான் 3ஆம் அதிகாரத்துல. அவர் யாரு? தலைமை போதகர் அவரு. எல்லாம் பெரிய பெரிய ஆளுகிட்ட தான் ஆண்டவர் போய் பேசுறாரு, மீட் பண்றாரு பாருங்க. பெரிய பெரிய ஆளு சின்ன சின்ன ஆளுகிட்டையும் பழகிறாரு, பேசுறாரு. இங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து 100க்கு அதிபதி இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கிறோம். இன்ஸ்பெக்டர் சாதாரணமா நீங்க போய் பார்த்து பேசுற முடியுமா? ரொம்ப நேரம் அவர்கிட்ட உட்காந்து பேசுவீங்களா? முடியாது, கொஞ்ச நேரம் தான் டைம். இவரு இருக்கிற ஏஜி பாஸ்டர் மாதிரி பெரிய டயோசிஸ்ல இருக்கிற பிஷப் மாதிரி இருக்கிற ஆள் நிக்கதேமு. யூதருக்குள்ள அதிகாரியான நிக்கதேமு, அதிகாரி வேற எனப்பட்ட பரிசேயன், பயங்கரமான ஆள், ஃபாதர் மாதிரி இருக்கிற ஆள். ஆனா அப்படிப்பட்ட இவன் எவ்வளவு ஒழுக்கமா இருந்திருப்பாங்க. ஒரு ஃபாதர் எப்படி இருப்பாங்க? ஒழுக்கமா இருப்பாங்க, கரெக்டா நடந்துப்பாங்க, இறக்கப்படுவாங்க, ஜனங்களுக்கு நல்லது செய்வாங்க. அவங்க பார்க்கும் போதே சாந்தமா இருப்பாங்க, சமாதானமா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளு தேடி வரான், இயேசுவை தேடி ராக்காலத்துல வரான். இயேசுனிடத்துல வந்து ரபி, இயேசு சொல்றான், ரபி நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் சொல்றாரு. இயேசு சொல்றாரு அவனுக்கு பிரதியுத்தரமாக பதில் சொல்றார். ஒருவன் எடுத்த உடனே சொல்றவார், சொல்லுங்க எடுத்த உடனே, சொல்லுங்க எடுத்த உடனே சொல்ற வார்த்தை, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இல்ல நான் ஃபாதர், நான் பிஷப், அப்படி இப்படின்னா பிஷப், நீ என்னத்தான் பிஷப்பா இருந்தாலும் பைஷப்பா இருந்தாலும் பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது. எப்படிப்பட்ட ஆள் பிரவேசிக்க முடியும்? மறுபடியும் பிறக்கணும், தேவ நீதி உள்ள வரணும், தேவ ஆவியே உள்ள வரணும். அப்பதான் மறுபடியும் பிறக்க முடியும். அப்பதான் தேவன் அந்த கனெக்ஷன்ல ஏத்துப்பார். ஆமென். சொல்றாரு பாருங்க, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதுக்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? இது பாருங்க, அப்படியே மாம்சமா பாக்குது. நம்ம ஜனங்க இருக்கிறாங்க, அன்னைக்கு கூட சொன்னேன்னு, கண்ணுல வத்தி குச்சி எடுத்து சொருவிக்கின்னு பாக்குற ஆட்கள், மற்றவங்க எப்படி நடக்கிறாங்க, மற்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறாங்க. அவங்க வீட்லயே அங்கீகரிக்கப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, நம்மள பாக்குறது தப்பு பண்றாங்களே அப்படின்னு. ரெட் லைட்லயே ஒரு மோசமான லைட் ஒண்ணு உங்க வீட்டுல கிடக்குது, அதை போய் பாருங்க, இந்த வீட்டை எட்டி பாருங்க.
அப்படின்ற மாதிரி. கர்த்தர் சொல்றாரு, வேர் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்றாரு. இவனான்றான் மாம்சத்துல பார்த்துட்டு, வயசாகி போச்சு, வெள்ள முடியெல்லாம் வந்துச்சு, எப்படி நான் மறுபடியும் போய் பிறகு இயேசுவை கேட்க, ஏய் பைத்தியக்காரா அப்படின்னு சொல்ல ஏசு, இப்ப எப்படா போயிட்டு அம்மா வயதுல பிறப்பேன்? அத சொல்ல, நான் ஆவியில சொல்றேன், ஆவியில பிறக்கணும். அப்ப பாருங்க எப்படி, அதாவது நல்ல எல்லாருக்கும் போதிக்கிற ஆளு கேட்கறான், கேள்வி கேட்கறான். அதான் ஆச்சரியம். எல்லாருக்கும் போதிக்கிற ஆளு ஒண்ணும் தெரியாம ஆண்டவர்கிட்ட இது எப்படி ஆகும்னு கேட்கலாம், பரவாயில்ல. நான் எங்க அம்மா வயதுல போய் எப்படி பிறப்பேன்னு கேட்கறான். முதிர் வயதா இருக்கிறேன்னு எங்க அம்மா, அடா பாவி. இது அதாவது மரியாள் கேட்ட மாதிரி கேட்டிருக்கலாம், நான் புருஷனை அறியனே இது எப்படி ஆகும் அப்படி கேட்டா பரவாயில்ல. நான் முதிர் வயதா இருக்கிறது எப்படி நான் பிறப்பேன் அப்படின்றான். சொல்றாரு, அதுக்கு சொல்றான் பாருங்க, அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கிறது எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? 2ஆவது தடவை குடும்போ என்றான். இயேசு அவனை திட்டல. இயேசு நம்மலாம் அவசரப்பட்டு திட்டுறோம், அறிவு கட்ட முண்டம் தண்டம் அப்படின்னு நம்ம திட்டுறோம். ஆனா இயேசு வந்து பாருங்க, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் சொல்லிட்டு, ஜலம் ஆவி என்று சொல்லுங்க. ஜலம் ஆவி. ஜலம்னா என்ன தெரியுங்களா? தண்ணி தான். ஐந்து வீட்டுல எல்லாம் போனீங்கன்னா ஜலம் கொண்டு வாங்க, ஒரு சொம்புல ஜலம் கொண்டு வா. ஜலம் போதே அது ஒரு மாதிரியா தெரியுது நம்மளுக்கு வார்த்தை. ஜலம்னா ஏதோ கலந்து கொடுத்துருவாங்க, நீஸ் தண்ணி மாரி ஒரு மாதிரி மயமயன்னு இருக்குமோன்ற மாதிரி. ஜலம்னா தண்ணி. தண்ணினால் தண்ணி எதை குறிக்குதுன்னா வார்த்தைக்கு குறிக்கும். ஆவி அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் குறிக்கும். வார்த்தையும் ஆவியானவரும் சேர்ந்து ஒரு மனுஷன் இடத்துல வரும்போது அங்க ஒரு மறுபிறப்பு உண்டாவது ஆவியில். அதான் ஏன் சொல்றார், ஜலத்தினாலும் ஆவியினாலும். அது இன்னொரு மீனிங்காவும் எடுக்கலாம். ஒருத்தன் ரட்சிக்கப்பட்ட பேரு ஞானஸ்தானம் எடுக்குது, அது என்ன பண்ணலாம், மறுபிறப்புக்கு அடையாளமா சொல்லலாம். ஓகே சொல்றாரு. அப்புறம் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். மாம்சத்துல பிறகுது. இப்ப மாம்சத்துல நம்ம பிறந்திருக்கு. இப்ப எனக்கு 44 வயசு ஆக போகுது. இந்த ஜனவரி மாசம் வந்தா நான் மாம்சத்துல பிறந்து 44 வருஷம். ஆவியில பிறந்து 2003 3 நினைக்கிறேன், 2 நினைக்கிறேன். இது என்ன 2026, எத்தனை வருஷம் ஆச்சுங்க என் வயசு? மறுபடியும் பிறந்து ஆவியில பிறந்து 2022, 2002, 2012, 2022, மொத்தம் 22 வயசு ஆகுது. 44 வயசு சரீரத்துல, ஆவியில 22, 44 அப்படியே பாதிக்கு பாதி. அப்போ அந்த குழந்தை வாலிப வயசா இருக்குது, இந்த குழந்தை நம்ம பாஷையில சொல்ல போனா எரும மாடு வயசுல. இது பெருசா இருக்குது, அது சின்னதா இருக்கு. ஒரு சர்ச்சையில தான் போனா 8 வயசுல கூட ரட்சிக்கப்பட்டுறாங்க, 16 வயசுல ரட்சிக்கப்படுறாங்க, 12 வயசுல ரட்சிக்கப்படுறாங்க. ஆனா உள்ள வளராம இருக்கிறாங்க. வேலை மட்டும் நல்லா என்னால நடக்கவும் முடியல, படியேறவும் முடியலன்றாங்க. உள்ள குழந்தை வளராம இருக்குது. சரியான ஊட்டச்சத்து இல்லை, சரியான சத்தியம் இல்லை, நடத்துற ஆள் இல்லை, குழந்தையாவே இருக்கு. வார்த்தை, ஆவி, நல்ல ஒரு ஐக்கியம், இதெல்லாம் நம்மளை வளர்ச்சிக்குள்ள கொண்டு போகும். சொல்றாரு பாருங்க இயேசு,
மாம்சத்துல பிறகுது மாம்சமா இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு அனாதை குழந்தைய தூக்கி வளர்த்துதான் தத்து எடுத்து வளர்த்துறது. அது பண்ற அட்டகாசத்தை பார்த்துட்டு சொல்றாராம், எவனுக்கு பிறந்தது அடங்கவே மாட்டேன் அப்படின்றாராம். அது வேற மாதிரி சொல்றாங்க. அவங்க அப்பா அம்மா யாருன்னே தெரியல அப்படி சொல்ற மாதிரி சொல்றேன். அம்மா யாருன்னு தெரியல, அடங்கவே மாட்டுது. மாம்சத்துல பிறகுது அப்படியே மாம்சமா இருக்கு. அப்போ நம்ம யாருக்கு பிறந்திருக்கிறோம்? ஹலோ, தேவனுக்கு பிறந்திருக்கிறோம். மறுபடியும் பிறந்திருக்கீங்களா? உங்களை பார்த்தா என்ன பிறக்க வைக்க பிரசவம் பார்க்குற மாதிரியும் பார்த்துருக்கிறீங்க. நம்ம யாருக்கு பிறந்திருக்கிறோம்? தேவனுக்கு பிறந்திருக்கிறோம். நம்ம எப்படி இருப்போம்? சூப்பரா இருக்கும். அப்படி இப்படி பேசலாம், ஆனா கரெக்டா நடக்கும். அந்த பாட்டிமா வந்துக்கிறாங்க தரங்க. அவங்களுக்காக அப்படியே அப்படியே உட்காந்துங்க, திறந்த மட்டும் வரும். ஓகே, வெளியே சத்தமா இருக்கு, அதனால போட்டு பாருங்க. நம்ம யாருக்கு பிறந்திருக்கிறோம்? தேவனுக்கு பிறந்திருக்கிறோம். நம்ம எப்படி இருப்போம்? சரி, 2 பருப்பு இருக்குது நம்மளுக்கு. சொல்லுங்க, 2 பருப்பு. ஒரு பருப்பு ஏடாவடம் பண்ணதான் பருப்பு. அது அது வேலையை அது பண்ணின்னு இருக்கும். ஆனா இது வேலையும் இது பண்ணின்னே இருக்கும். ஹலோ, இருக்கிறீங்களா? கமல் ஒரு படத்துல பாடின மாதிரி, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான், உள்ளே மிருகம் வெளியே கடவுள் விளங்க முடியா கவிதை நான் அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே அதுதான் கதை. அந்த பாட்டை வந்து சினிமால ஆள வந்த படத்துல கமல் பாடிட்டான். ஆனா உண்மையிலேயே கிறிஸ்தவங்களுடைய நிலைமை தான். நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுறாங்கன்னா, கடவுள் பாதி மிருகம் பாதி விளங்க முடிய கவிதை. நான் ஒரு நம்மளே புரிஞ்சிக்க முடியல. ஐயோ ஆண்டவரே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? நம்மளே நம்ம கேட்டுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு 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 சமயத்துல மத்தவங்க நம்மள கேட்பாங்க, ஏன் திடீர்னு மாடிடுறாரு அவரு, திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. கரெக்டா தானே இருக்கிறாங்க. இதுதான் நிறைய பேருக்கு தெரியாது பாருங்க. யாருக்கு? நம்ம எப்படி பிறந்தோன்றத கிறிஸ்தவ அல்லாத ஜனங்களுக்கு தெரியாது. ஒரு பாஸ்டருக்கு தெரியும், விசுவாசிக்கு தெரியும். கடவுள் பாதி மிருகம் பாதி இருக்கிறோம். ஒன்னொன்னு மிருகம் முழுசாகுது, கடவுள் பாதி ஆகுது. ஒன்னொன்னு கடவுள் முழுசாகுது, மிருகம் பாதி ஆகுது. கொஞ்சம் கொஞ்சம் அது இதுல இருக்குது. ஒருத்தர் சொல்றாரு, 2 நாய் இருக்குது, வெள்ளை கலர் நாய், கருப்பு கலர் நாய். சரிங்களா? 2த்துக்கும் சண்டை போட விட்டா எது ஜெயிக்கும்? சொல்றாரு, உடனே சண்டை போட்டுறாதீங்க, எதுக்கு அதிகமான நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்களோ அதுதான் ஜெயிக்கும். சாக்லேட் கலர்னு ஒண்ணு நடுவில் போட்டுறாரு. அது இல்ல, வெள்ளை கலரா கருப்பு கலரா, எந்த நாய்க்கு நல்லா சாப்பாடு போட்டு வளர்க்குறோமோ அது ஜெயிக்கும். சரி, கருப்பு கலர் நாய்க்கு சாப்பாடே போடலன்னா அது ஒல்லியாகுதுன்னா, வெள்ளை கலர் நாய் நல்லா புஷ்டி ஆகுதுன்னா இதை வச்சு சாப்பிட்டுரும், இதை வச்சு நல்லா அச்சிரும். அந்த மாதிரிதான் நீங்க மிருகத்துக்காக கடவுளுக்காக எதுக்கு சாப்பாடை போடுறீங்களோ அது நல்லா வளரும். சில சமயத்துல சாப்பாடு போடாம விட்டு பட்னி போட்டீங்கன்னா எது ஜெயிக்குமோ அது ஜெயிக்கும் சில சமயங்கள். ஹலோ, சொல்றாரு, மாம்சத்துல பிறகுது மாம்சமா இருக்கும், ஆவியில பிறகுது ஆவியா இருக்கும். அப்போ ஆவிக்கேற்ற பிரகாரமா நம்ம வளரணும். ஆவிக்கேற்ற பிரகாரமா நம்ம நல்ல போஷாக்குகளை சாப்பிடணும், நல்ல சத்துள்ள ஆகாரங்களை, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். அப்பதான் தேவனுடைய காரியங்களை சூப்பரா செய்ய முடியும்.
வாழ்க்கையும் சூப்பரா இருக்கும். ரோமர் இங்க சொல்றாரு, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற 22 3ஆம் அதிகாரம் 22 விசுவாசி ஆப்பாயிட்டா விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் பலிக்குமா. நான் சொல்றாருங்க, யாரும் இவங்களுக்கு வராது, இவங்களுக்கு முடியாது அப்படின்னு கிடையாது. மறுபிறப்பு, இயேசு ஏற்றுக்கொள்றது, தேவனுடைய பிள்ளையா மாறுது யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசுவை நம்புறாங்களோ, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களோ. எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தாரு, எனக்காக ரத்தத்தை சிந்தினார், எனக்காக 3ஆம் நாள்ல மரித்து 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்தாரு அப்படின்றது யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே மறுபடியும் பிறக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளையா மாறுறாங்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை விசுவாசிக்கிறதுனால. அதனால தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நம்பிக்கையினாலே பலிக்கும் தேவ நீதி. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், எல்லாம் செத்து போயிட்ட பேர் ஒரு நாள் என்ன பண்ணுவோம், லைன்ல நிற்போம், எங்க கடவுளுக்கு முன்னாடி நியாய தீர்ப்புக்காக நினைச்சுக்கிறோம். சுத்தமா தப்பு. அது ஒரு நாள் நிப்பந்தான், ஆனா முன்னாடியே நியாயம் தந்துட்டாரு நம்மள. எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ நமக்காக பலியாக்கி, நமக்காக தண்டிச்சு, நமக்காக அவரை ஒப்பு கொடுத்து, அவரை தண்டிச்சு நம்மள என்ன பண்ணிட்டாரு, விடுதலை ஆகிட்டார். நம் பாவங்கள் எல்லாத்தையும் அவர் மேல சுமத்திட்டு அவருடைய நீதியை நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. நம்மளுடைய தண்டனை எல்லாம் அவரு ஏத்துக்கினேன், நம்மளுக்கான சுதந்திரத்தை நல்வாழ்வை நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. சொல்றாரு தேவ நீதி. இப்பவே செத்த பேர்ல தேவனுக்கு முன்னா போய் அவர் நீதிக்கு முன்னாடி போய் நின்று நம்மள நியாயம் தீர்க்குது. இப்பவே நியாயம் தீர்த்துட்டாரு. இப்பவே நம்ம என்ன பண்ணிட்டோம், தேவ நீதியை பெற்றுக்கொண்டோம். நீ சொல்லுவேன், நீதிபதி தீர்ப்பு சொல்ற இடத்த விட்டு வெளியே வந்து குற்றவாளி அங்க உட்கார வச்சுட்டு நீதிபதி அங்க போயிட்டார், குற்றவாளி கொண்டு போயிட்டார். அதான் நடந்திருக்குது கிறிஸ்தவ வாழ்க்கை. அதான் தேவன் நம்மளை அப்படிதான் மாற்றிருக்கிறார். விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே கிடையாது, வித்தியாசமே கிடையாது. வித்தியாசமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் சொல்றாரு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய், சொல்லுங்க இலவசமாய், இலவசமா அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற. போன வாரம் இந்த வசனத்தை தானே பார்த்தோம். ஏன் இலவசம்னா, யாருமே கேண்டிடேட்டே கிடையாது. இவர்கிட்ட கடன் வாங்கினா வரலாம், நீதியை தேவன் ஒரு நீதியை ஏற்றுப்பாரு அப்படின்னா, நீங்க கொஞ்சம் கடன் கொடுங்களா அந்த நீதியை அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்தது அளவுக்கு யாருமே குவாலிஃபை கிடையாது. எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமையற்றவர்களாயிட்டோம். இப்போ ஒன்னே ஒண்ணுதான், உன்னை அடி பாதாளத்துல இருந்து தூக்கணும்னா மேல இருந்து ஒருத்தர் வந்தாதான் தூக்க முடியும். கீழே இருந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கவே முடியாது, மேல வரவே முடியாது. அது அகல பாதாளத்துல புதருக்குள்ள இருக்கிறோம். எவ்வளவுதான் நற்கிரியை பண்ணி எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உள்ளதான் அடியில தான் போகுது. புதர்ல இருக்கு தெரியுங்களா? புதர்ல நீ போய் விழுந்துட்டீங்கன்னா, ரொம்ப முயற்சி பண்ணீங்கன்னா அதிகமா உள்ள போயிடுது. அப்படியே இருந்துட்டீங்கன்னா அப்படியே இருக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நிறைய பேர் நற்கிரியை செய்ய 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 குற்றவுணர்வு அதிகமாகினே இருக்கும். ஒருத்தவங்க குற்றவுணர்வு அதிகமாக நற்கிரியைகளை செஞ்சுன்னே இருப்பாங்க. நல்லது செய்யணும், ஒழுக்கமா இருக்கணும், கரெக்டா நடக்கணும்,
நீதியில நடக்கணும், நியாயத்துல நடக்கணும், தான தர்மம் பண்ணணும்னு சொல்லிட்டு கடவுள் அறியாத ஜனங்க அந்த மாதிரிலாம் பண்ணது. அதனால்தான் அந்த கொர்நேலியு கிட்ட போயிட்டு பேதுருவை அனுப்புறாரு. பேதுருவை அனுப்பி நற்செய்தியாகிய சுவிசேஷமாகிய நற்செய்திய போய் சொல்லு, கொர்நேலியுக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பேரு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை உடனே பெறான். அப்போ நற்கிரியைகள் வேற, தேவனுடைய பிள்ளையா மாறுறது வேற, தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்றது வேற. புரியுதுங்களா? அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் தெரியுமா? வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இல்லாத நற்கிரியைகள், நல்ல காரியங்கள், நன்மைகள் எல்லாமே வீண். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு செய்யற நற்கிரியைகள் எல்லாமே தேவனுக்கு முன்னாடி உகந்ததா காணப்படுது, பிரியமா இருக்கு. அந்த சேர மறந்துடக்கூடாது. சைடா நற்கிரியைகள் அவசியம்தான், அதுக்காக இயேசு கிறிஸ்து முக்கியம், நற்கிரியைகள்லாம் தேவையில்லை ஓடுற ஆளுங்களுங்கிறாங்களா? சூப்பர் மணி. ரெண்டுமே வேணும். நற்கிரியைகளும் வேணும், நன்மையும் செய்யணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதும் ரொம்ப முக்கியம். அது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். சொல்றாரு, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்க பட்டு இருக்கிறோம். இலவசம்ன்றதுனால இது ரொம்ப சீப்பு அப்படி இல்லை, இது யாருமே வாங்க முடியாது, அதனால இலவசம். ஆமென். அதனால இலவசம். இந்த கிருபை மீட்கிறாரு. நடுகல்ல நகை வச்சுட்டு காசை கொடுத்து மூட்டுன்னு வருவோம்ல, மூட்டுன்னு வர்றது இல்லை, மீட்டு கொண்டு வர்றது. அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? மோவாகிடும். நம்ம ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? மோவாகிடும். மூட்டுன்னு வரேன் என்ன பண்றமா? போய் மூட்டுன்னு வரேன். ஏசு நம்மள என்ன பண்ணிட்டாரு? மூட்டுட்டாரு. பாவத்துல இருந்தோம், பிசாசின் பிடியில இருந்தோம், அசுத்தத்துல இருந்தோம், எல்லா விதமான மோசமான நிலையில இருந்து நம்மள என்ன பண்ணிட்டாரு? இலவசமா அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான், கரெக்டான ஆளா மாத்திட்டாரு நம்ம. ஆமென். கதா மட்டையாவே ஆயிட்டோம். ஆஃப் பண்ணிடு. அவங்க முன்னாடியே போய் தூங்கி இருக்கலாமே, இந்த குடும்பத்தை நான் வீட்லயே விட்டு வந்திருக்கலாம்.